Welcome back, friends. Welcome to Tokita channel. லாஸ்ட் கிளாஸில் பைத்தானில் வந்து நம்ம டப்புள் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து பைத்தானில் வந்து செட்டு எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், டப்புள் பார்த்துருக்கோம், இப்போ செட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது மூணுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான சின்டெக்ஸ் உள்ளது. பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸை வந்து அப்டேட் பண்ணோம். சில ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆரிஜின் அதோட சின்டெக்ஸே வந்து ஒவ்வொரு குணம் கொண்டது, அது நம்ம பார்த்தோம். பட் ஆனால் அந்த சின்டெக்ஸில் வந்து உள்ள சேஞ்சஸ், ஏன்னா எல்லாமே ப்ராக்கெட்ஸாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், அதனால மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். இப்போ லிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் யூஸ் பண்ணுறேன், உள்ளே போட்டேன். அதுக்குள்ளே நான் வந்து எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த எக்ஸுங்கிறது வந்து இப்போ இது வந்து செட்டு, சாரி, இது வந்து லிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு டபுள்ஸில் யூஸ் பண்ணது வந்து பேரந்திசிஸ். இப்போ ஒய்ங்கிறது பேரந்திசிஸ் மீன்ஸ் திஸ் ஒன். ஸோ இதுக்குள்ளே நம்ம கொடுக்கறது உள்ள வேரியபிள் எல்லாமே வந்து டபுளாக தான் டிஃபைன்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அதாவது அந்த சின்டெக்ஸ், நம்ம செட் பண்ணக்கூடிய எலமெண்ட் ஆட் பண்ணக்கூடிய அந்த சின்டெக்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணும்போது அது லிஸ்ட் ஆகவும், பேரந்திசிஸை யூஸ் பண்ணும்போது அது டப்புளாகவும் நமக்கு விசிபிள் ஆகுது. அதுக்கு வேரியபிள் அசைன் பண்ணதுக்கு பிற்பாடு அதில் உள்ள மெத்தட்ஸோட யூசேஜை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து செட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் யூஸ் பண்ணதுக்கு பிற்பாடு என்ன இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வந்து செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை வந்து ஒரு செட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. தென் இதுக்கு வந்து இண்டெக்ஸ் கிடையாது, ஸ்டார்டிங் எண்டுங்கிற இந்த ரெண்டு முக்கியமான கேரக்டர் கொண்டது தான் செட்டு. இதான் ஒரு சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1, 2, 5, 4, 7, 9ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமே இல்லை. நான் கடைசியில் 2ங்கிறதையும் கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல நான் ரெண்டாவது இடத்துல 2 கொடுத்துருக்கேன், இப்போ கடைசியிலையும் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ செட்டில் வந்து தன்னோட எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கிச்சு. நான் ஏவை ரெட்ரைவ் பண்ணுறேன். ஸோ 1, 2, 4, 5, 7, 9க்கு அடுத்தது 2 ஒன்று காணும், தெரியுதா? அதே போல் ஆர்டராக வந்திருக்கா பாருங்க, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது அசெண்டிங் ஆர்டரில் அது எடுத்துக்குது, நம்ம கொடுத்த ஆர்டரில் அது எடுத்துக்கல. அதாவது இண்டெக்ஸ் அது கிடையாது. அதே போல் யூனிக்காக இருக்கணும், அன்யூனிக்காக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மெயினாக இருக்கக்கூடிய அது சின்டெக்ஸ். ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு லென்த்துங்கிற அந்த மெத்தட் பார்க்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அதோட லென்த்தை சொல்லும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ என்ன, இது டூப்ளிகேட்டில் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஏ டாட் ஆட் வந்துருச்சிங்களா? ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பேரந்திசிஸ் தான் வரும். இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக அது வராது. ஓகேவா, ஃபங்க்ஷனுக்கு வந்து பேரந்திசிஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக, அதை மறந்துடுறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம், 10ங்கிறத. திருப்பி நான் ஏ வந்து ரெட்ரைவ் பண்ணுறேன், கடைசியில் 10 வந்துருச்சு. ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஏ டாட் ஆட் கொடுத்து 10 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுது பார்ப்போம். ஸோ எரர் வரல, ஏ ரிட்ரைவ் பண்ணுறேன், பட் ஆட் ஆகலை. நீங்கள் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டூப்ளிகேட்டாக எலமெண்ட் ஆட் பண்ணால் கூட ஆட் ஆகாது. அதுதான் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகேவா, இப்போ அப்டேட் பண்ணணும் எப்படின்னா, அப்டேட் பண்ண மீன்ஸ் மோர் தென் ஒன் எலிமெண்ட் ஆட் பண்ணுங்கிறப்ப அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ஆடுங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு எலிமெண்ட் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ மோர் தென் ஒன் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னா அப்டேட்டுங்கிற மெத்தட், ஏ டாட் அப்டேட். ஓகே, மோர் தென் 1, 15, 18, 16, 17, சும்மா ஏதாவது ஒன்று, ஏ டாட் அப்டேட் இன்டிஜர் அப்ஜெக்ட் இஸ் நாட் இட்டரபிள். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், டைரெக்டாக கொடுத்துட்டேன். இது ஓகேவா, இதுக்குள்ளே வந்து நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கணும். எஸ், எரர்.
அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ ஏ டாட் அப்டேட் கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 15, 16, 17, 18. ஓகே, ஸோ இதுதான் சின்டெக்ஸ். இப்போ நான் ஏ ரிட்ரைவ் பண்ணேன்னா இப்போ ஏற்கனவே உள்ள 10 வரைக்கும் வந்துருச்சு. தென் 15, 16, 17, 18 இது ஆட் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் இது ஏ டாட் அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அந்த பேரந்திசிஸ்க்கு அது உள்ளது. அதுக்குள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, இதான் இதோட சின்டெக்ஸ். மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்து சிங்கிள் லைனில் அப்டேட் பண்ணும்போது இது. தென் இப்போ ஆட் பண்ணால் ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஏ டாட் ரிமூவ் சேம் REMOV அது கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இன்டிஜர், நான் உதாரணத்துக்கு கடைசி கொடுத்த 18 எடுக்கிறேன். ஏன்னா பிளேஸை பார்க்காது, இண்டெக்ஸ் வேல்யூவை பார்க்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த எலமெண்ட்டோட அந்த வேல்யூ தான் பார்க்கும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ அதே போல் டிஸ்கார்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஏ டாட் டிஸ்கார்டு இருக்கா. ஸோ இதில் வந்து நான் 17 ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது என்ன வேலை பார்த்துருக்குன்னு பாருங்க. இதுவும் அதே தான் பார்த்துருக்கு. ரிமூவும் டிஸ்கார்டும் சேம் தான். ஏன்னா ரெண்டுமே எடுத்திருக்கு வேல்யூவை, இருக்கிற அதாவது எலமெண்ட்டை எடுத்திருக்கு தன்னுடைய செட்டில் இருந்து. இதில் 18 இருந்துச்சு, இதை எடுத்துட்டோம். 17 இருந்துச்சு, எடுத்துட்டோம். இது ரிமூவ் டிஸ்கார்டிங் ஏன் 2 வச்சுருக்காங்க? ஜென்ரலாக இப்போ உள்ளதை மட்டும் பார்ப்போம். உதாரணத்துக்கு இல்லாத நம்பரை ஒன்று கொடுப்போம். 100ன்னு ஒரு நம்பர் இல்லவே இல்லை. ஏ டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 100ங்கிற எலமெண்ட் இருக்கிற வழி மாதிரி காமிச்சு போட்டால் கீ எரர் எனக்கு 100ன்னு வருது. ஒரு எரரை வந்து எனக்கு தூக்கி போடுது. ஏன்னா அந்த எலமெண்ட்டு அதில் இல்லை, இல்லாத வேல்யூவை நீ வந்து கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏ டாட் டிஸ்கார்ட் நான் கொடுக்குறேன். ஏ டாட் டிஸ்கார்டு கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு எரர் வரல. பட் அதை சேம் தான், இங்கே உள்ளது தான் இங்கேயும் இருக்கு. எனக்கு எந்த ஏதாவது மாற்றங்கள் எதுவும் அதுக்கு அதாவது 100 இல்லையேன்னு சொல்லிட்டு 16 அதை எடுத்துக்கல. இதுக்கும் அதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ், இதில் எரர் காமிக்கும், இதில் எரர் காமிக்கல. ஓகேவா, அது இப்போ உள்ள யூசேஜுக்கு, அதாவது பேசிக்கலாக உள்ள யூசேஜுக்கு. பின்னாடி இதோட பயன் வேறு இருக்குது, அது நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாப் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எல்லாத்தையும் அதில் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண பாப் தான். பாப்புங்கிறது ரேண்டமாக ஒரு நம்பரை தூக்கும். ஓகேவா, லெஃப்ட் சைடில் தூக்கி இருக்கு. இப்போ எங்கே வேணாலும் தூக்கும், அது ஏதாவது ஒரு நம்பர் தூக்கும். இப்போ உதாரணத்துக்கு திருப்பி அடிக்கிறேன். இப்போ 2வது தூக்கி இருக்கு லெஃப்ட் சைடில். ஓகே, ஆனால் ரேண்டமாக தான் தூக்கும். லெஃப்ட் ஆர் ரைட் நம்ம வந்து இண்டெக்ஸை பிளேஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ ஒரு வேரியபிள், மறுபடியும் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுவோம். நேமில் கொடுப்போம், ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? கர்லி பிராக்கெட்ஸ். ஓகேவா, இது ராஜா ராமு, ஸோ குமார். ஓகே, 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து எலமெண்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன் நேமுங்கில். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நேமை நான் ரிட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதில் நான் கொடுத்த செட்டு அப்படியே எலமெண்ட்ஸ் வேல்யூலாம் காமிக்குது. இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன், நேம் டாட் கிளியருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறது கொடுத்துட்டு திருப்பி நான் ரிட்ரைவ் பண்ணேன்னா செட் எம்டின்னு காமிக்கும். புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் புரியுதா? சாரி, இந்த மெத்தடோட யூசேஜ். அதே போல் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த டெலிட் அப்படிங்கிற அந்த இது, இப்போ டெலிட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நேமுங்கிற அந்த வேரியபிளை தூக்கணும்னா இப்போ டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நேம் அப்படிங்கிற வேரியபிளே இல்லை, டிஃபைன்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் காட்டுது. இதுதான் வந்து நம்ம பேசிக்கலாக வந்து செட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, செட்டுடைய மெத்தட்ஸ் என்னென்ன, பயன்பாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேத்தமெட்டிக்கலாக வந்து செட்டு வந்து எப்படி நமக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மேத்தமெட்டிக்கலாக அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜாவா கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸாக தான் இருக்கும். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.